சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இருக்கிற அரசியல் நிலவரம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா பெரிய கலவரமா போயிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு கட்சி இத்தனை தடவை உடைய முடியுமா அப்படின்னா அது நம்மளோட ஏடிஎம்கே தான். இதுக்கு முன்னாடி நம்ம ஜானகி அம்மாள் வர்சஸ் ஜெயலலிதா அம்மா, இபிஎஸ் வர்சஸ் ஓபிஎஸ், இப்போ வந்து இபிஎஸ் வர்சஸ் வேலுமணி அப்படின்ற மாதிரி பல பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. ஏடிஎம்கே ரெண்டா உடைய போகுது. இதுக்கு முன்னாடி ஒரு சில டாக்ஸ் வந்தது, டிஎம்கே ஏடிஎம்கே ஒன்று சேரப்போதா அப்படின்னு. என்னது இத்தனை வருஷங்கள் எதிர் துருவங்களா இருந்தவங்க ஒன்று சேருவாங்களா அப்படின்னு நினச்சோம். பட் அந்த சம்பவத்தை விட இப்போ ஏடிஎம்கேவே ரெண்டாக பிரிஞ்சு போகிறது அப்படின்றது பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா ரெண்டு சைடும் பார்த்தோம் அப்படின்னா எம்எல்ஏக்கள் ஸ்பிளிட் ஆகியிருக்காங்க. ஒருத்தருக்கு 23 எம்எல்ஏக்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க, ஒருத்தருக்கு 24 எம்எல்ஏக்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகும், இப்போ நம்மளோட ஏடிஎம்கே கட்சி என்ன ஆகும், சின்னத்தை யார்கிட்ட கொடுப்பாங்க? ஏன்னா இபிஎஸ்ஸை விட எஸ்பி வேலுமணி அவர்கள்கிட்ட நிறைய எம்எல்ஏக்கள் இருக்குது. ஸோ மெஜாரிட்டி இப்போ அவர்கிட்ட தான் இருக்குது. அப்போ சின்னம் அவருக்கு கொடுத்துருவாங்களா? அவங்க தான் ரியல் ஏடிஎம்கேவா? ஸ்பீக்கர் யாரை வந்து ரெகக்னைஸ் பண்ணுவார், யாருக்கு அங்கீகாரம் கொடுப்பார்? இதுக்கு முன்னாடி 2017 இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. அதில் யார் பக்கம் தீர்ப்பு வந்தது? ஸோ ஸ்பீக்கர் யாரை ரெகக்னைஸ் பண்ணுவார், எலெக்ஷன் கமிஷன் இதில் என்ன முடிவெடுக்க போகுது அப்படின்ற எல்லாத்தையும் தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்றத பார்ப்போம். இவங்க எல்லாரும் ஒரே அணியாக தான் இருந்தாங்க ஏடிஎம்கே. ஆனால் இவங்களுக்குள்ள பிரச்சனை வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ எஸ்பி வேலுமணி அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, இவங்க எலெக்ஷனில் தோத்துட்டாங்க. ஏன்னா ஏடிஎம்கே 3rd பிளேஸ்க்கு போயிட்டாங்க. இதுக்கு முன்னாடியாவது எதிர்கட்சியாக இருந்தாங்க. இந்த தடவை அந்த அங்கீகாரம் கூட கிடைக்காம வெறும் 47 சீட்ஸ் தான் கிடைச்சது அவங்களுக்கு. ஸோ இதுவே ஏடிஎம்கேக்குள்ள ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்துச்சு. இதுக்கு முன்னாடி 64 எம்எல்ஏக்கள் வச்சிருந்த நாம இப்போ நம்ம 40 தொட்டிருக்கோம். இது என்ன, நம்ம கட்சி என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஏடிஎம்கே 3வது இடத்துக்கு போயிடுச்சு, எதிர்கட்சியாகவும் கிடைக்கல அப்படின் போது அவங்களுக்குள்ளே 2 பிரிவாக பிரிய ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஏன்னா இபிஎஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரா அப்படின்னா, நாம டிஎம்கே கூட சேர்ந்துருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு டாக் வந்தது. டிஎம்கே ஏடிஎம்கே சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம் அப்படின்ற டாக் வந்தது. ஸோ எங்களோட கொள்கை எதிரி டிஎம்கே, அதனால அவங்க கூட போய் எங்களால் சேர முடியாது, அதனால தான் நாங்கள் வெளியே வந்துட்டோம் அப்படின்னு சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி இவங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இபிஎஸ் அவர்கள் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, என்ன மந்திரி பதவிக்கு ஆசைப்பட்டு தாவேக்கா கிட்ட தாவிட்டீங்களா? ஏன்னா இப்போ தாவேக்கா தான் வந்து முதலமைச்சராக இருக்காங்க, அவங்க மெஜாரிட்டியாக இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட வந்து ஓடிட்டீங்களா, வாலாட்ட ஆரம்பிச்சிட்டிங்களா மாதிரி அவரும் ரொம்ப காரசாரமான குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இவ்வளோ நாள் கட்சியை இருந்து ரெண்டா பிரிச்சுட்டீங்களேன்ற கோபத்தில் அவரும் கடுமையான வார்த்தைகளால் இவங்களை குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க. பட் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், நிறைய பேரோட பார்வையில் இருக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஏடிஎம்கே கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிட்டு இருந்தது. பிஜேபி அவங்க கூட சேர்ந்ததுனால பிஜேபி அவங்கள விட ஸ்ட்ராங்காக காமிச்சிட்டு வராங்க. தமிழ்நாட்டில் பிஜேபி வளரணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க ஏடிஎம்கே கூட சவாரி பண்ணுறாங்க. இப்படியே வளர்ந்து வளர்ந்து ஏடிஎம்கே கரைஞ்சிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த தடவை அவங்க 3வது இடத்துக்கு வேற போயிட்டாங்களா. இதுக்கு மேலே நம்ம ஆளுங்கட்சியும் கிடையாது, எதிர்கட்சியும் கிடையாது அப்படின் போது அந்த கட்சி மேலே இருந்த நம்பிக்கைகள் அதெல்லாம் உடஞ்சி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு சைட் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கட்சி ரெண்டா உடையுது அப்படின்னா எம்எல்ஏ சப்போர்ட் யாருக்கு இருக்குது அப்படின்றது தான் ஒரு ஸ்பீக்கர் பார்ப்பார். இப்போ சட்டசபை இருக்குது, அங்கே வந்து சபாநாயகர் என்ன பார்ப்பார் அப்படின்னா, யார்கிட்ட மெஜாரிட்டியான எம்எல்ஏக்கள் இருக்காங்க அப்படின்னு பார்ப்பாரு. ஆப்வியஸாக நம்மளோட இபிஎஸ்ஸை விட எஸ்பி வேலுமணி அவர்கள் கிட்ட தான் நிறைய எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. ஸோ ஸ்பீக்கர் அவங்களுக்கு ரெகக்னேஷன் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஸ்பீக்கர் எதெல்லாம் பார்ப்பாரு அப்படின்னா, எம்எல்ஏக்கள் சைன் பண்ணி கொடுத்ததை பார்ப்பாரு. எம்எல்ஏக்கள் யாருக்கு ஆதரவாக சைன் பண்ணுறாங்க, இபிஎஸ்க்கு சாதகமா, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சாதகமாக சைன் பண்ணுறாங்களா, ஏன்னா எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் இவங்க ஒரு குரூப்பாக வந்துட்டாங்களே, இவங்க எதிராக சைன் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ யாருக்கு அதிகமான எம்எல்ஏக்கள் எந்த சைடு எடுக்கிறாங்க அப்படின்றத பார்ப்பாங்க. அது லெட்டர் மூலிமா எழுதி கொடுக்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி லெட்டர் மெஜாரிட்டியாக யாருக்கு வருது அப்படின்ற எல்லா ப்ரூஃபும் பார்த்து ஸ்பீக்கர் ரெகக்னைஸ் பண்ணுவார். ஸோ ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு கூட போகிற சட்டசபையில் அந்த சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் எம்எல்ஏக்கள் யார்கிட்ட மெஜாரிட்டியாக இருக்காங்களோ அவங்க சைட் தான் போவார். அப்படி பார்த்தோன்னா ஒரு சபாநாயகர் பார்க்குறது வேறையா இருக்கும், எலெக்ஷன் கமிஷன் பார்க்குறது வேறையா இருக்கும். ஏன்னா சபாநாயகர் என்ன பார்ப்பார் அப்படின்னா, அசம்பிளியில் யாருக்கு ரொம்ப பவர் இருக்குது, அதாவது மெஜாரிட்டி யாருக்கு இருக்குது அப்படின்றத ஒரு சபாநாயகர் பார்ப்பார். ஆனால் எலெக்ஷன் கமிஷன் இது எப்படி பார்க்கும் அப்படின்னா, யார்கிட்ட பார்ட்டி டாக்குமெண்ட் நிறையா இருக்குது, டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ் யார்கிட்ட இருக்கிறாங்க, எக்ஸிக்யூட் கமிட்டி யார்கிட்ட இருக்காங்க, எம்எல்ஏ சப்போர்ட் யார்கிட்ட இருக்குது அப்படின்ற எல்லாத்தையும் எலெக்ஷன் கமிஷன் பார்க்கும். ஸோ நம்மளுக்கு எலெக்ஷன் கமிஷன் நமக்கு தெரியும் இல்லையா, அந்த நபர் வேற, ஸ்பீக்கர் வேறுன்றது நமக்கு தெரியும். ஸோ ஒரு ஸ்பீக்கர் ஜஸ்ட் எம்எல்ஏக்கள் மெஜாரிட்டியாக இருந்தால் போதும்னு நினைப்பாரு. ஆனால் எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட பார்ட்டி டாக்குமெண்ட் அப்படின்னு
ஒன்று இருக்கும். அதாவது இப்போ ஏடிஎம்கேட பார்ட்டி கிட்ட அந்த டாக்குமெண்ட் வச்சுருப்பாங்க. அது வந்து இபிஎஸ் அவர்கள் கிட்ட தான் இருக்கும். அந்த டாக்குமெண்ட்டில் கட்சிக்கான விதி புத்தகம் அப்படின்வாங்க. ஸோ அந்த ரெக்கார்ட்ஸ் வச்சுருப்பாங்க. அதில் வந்து செயற்குழு, பொதுக்குழு, அதில் என்ன முடிவுகள் எடுக்கிறாங்க அப்படின்றதாகட்டும், இல்லைனா நம்மளோட உறுப்பினர் யார், நம்மக்கிட்ட யாரெல்லாம் ஜெயிச்ச எம்எல்ஏக்கள் இருக்காங்க, உறுப்பினர் நம்ம கொறடா அப்படின்வாங்க இல்லையா, அந்த உறுப்பினர் யார் அப்படின்ற மாதிரி கட்சி சம்மந்தப்பட்ட உறுப்பினர்கள் சம்மந்தப்பட்ட அவங்களோட முடிவுகள் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே அவங்க வச்சுருப்பாங்க. இதில் வந்து இதை வந்து பார்ட்டி டாக்குமெண்ட் அப்படின்றோம். அண்ட் அடுத்ததாக வந்து டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மாவட்ட செயலாளர் அப்படின்வாங்க இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கட்சி இருக்குது அப்படின்னா அந்த கட்சியில் நடக்கிற மீட்டிங்கை ஆர்கனைஸ் பண்ணுறதாகட்டும், இல்லை புதுசாக ஒரு உறுப்பினர் சேர்க்கறதாகட்டும், இல்லைனா பூத் ஏஜென்ட்ஸ் இந்த மாதிரிலாம் பார்ப்போம் இல்லையா. அந்த மாதிரி மாவட்டங்களில் இப்போ ஒரு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்டில் செயல்படுறவங்கள தான் வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ், மாவட்ட செயலாளர் அப்படின்னு சொல்கிறோம். அதுவே எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா செயற்குழு. அந்த செயற்குழு அப்படின்றது தான் டாப் டெசிஷன் மேக்கிங் பண்ணுறது இவங்கள தான் இருப்பாங்க. அதாவது இந்த டீம் செயற்குழு அப்படின்றது வந்து முக்கிய முடிவுகளை எடுக்கிற ஒரு குழுவாக இருப்பாங்க. ஸோ அவங்களோட வேலைகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு அலைன்ஸ் வைக்க போகிறோம். இப்போ டிஎம்கே வந்து ஏடிஎம்கே கூட அலைன்ஸ் வைக்கணும் அப்படின்னா செயற்குழு கூட்டு தான் முடிவு எடுப்போம் அப்படின்வாங்களே. ஸோ அதில் இருக்க மெம்பர்ஸ்லாம் வந்து ஓகே நம்ம இவங்க கூட வந்து மீட்டிங், இவங்க கூட நம்ம அலைன்ஸ் வைக்கலாம், இவங்க கூட வச்சா நமக்கு பாதகம் சாதகம் அப்படின்றத பேசுகிற நபர்களாக இருப்பாங்க. நம்மளோட கேண்டிடேட்டை நம்ம யாரை நிறுத்தலாம் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணுற டீம். அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரோட்டஸ்ட், இப்போ நாளைக்கே ஒரு போராட்டம் நடத்தணும் அப்படின்னா இந்த குழு தான், செயற்குழு குழு தான் வந்து அது எல்லாமே பார்ப்பாங்க. ஓகே நம்ம இன்னைக்கு இந்த ஒரு பிரச்சனையை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், இதுக்கு ஒரு ப்ரோட்டஸ்ட் நடத்தலாம் அப்படின்ற மாதிரி பெரிய பெரிய முக்கிய முடிவுகளை எடுக்கிறவங்க தான் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை தான் நம்ம செயற்குழு அப்படின்றோம். அப்போது எலெக்ஷன் கமிஷன் இதெல்லாம் தான் பார்க்கும். ஒரு பார்ட்டி டாக்குமெண்ட் யார்கிட்ட இருக்குது, இந்த டிஸ்ட்ரிக்ட் மாவட்ட செயலாளர் யார் சைடு நிற்கிறாரு, இபிஎஸ் சைட் நிற்கிறாரா இல்லை வேலுமணி சைடில் நிற்கிறாரா, செயற்குழு எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி யார் சைட் நிற்கிது, இபிஎஸ் சைட் நிற்கிறாங்களா இல்லை வேலுமணி சைட் நிற்கிறாங்களா, இதை எல்லாத்தையும் தான் பார்க்கும். ஸோ இப்போ இபிஎஸ் பவர்ஃபுல்லான பர்சனா இல்லை வேலுமணி பவர்ஃபுல்லான பர்சனா அப்படின்னு பார்த்தோன்னா நாளைக்கு சட்டசபையை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஸ்பீக்கர் சபாநாயகர் வந்துட்டு யார்கிட்ட அதிக மெஜாரிட்டி இருக்கோ, இப்போ நம்மளோட வேலுமணி எஸ்பி வேலுமணி அவர்கள் கிட்ட தான் நிறைய மெஜாரிட்டியான எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள தான் அவர் ரெகக்னைஸ் பண்ணி நாளைக்கு அவங்கள பேச வைப்பார். ஆனால் இதை நம்மளோட எலெக்ஷன் கமிஷன் வந்து எப்படி டிசைட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா இவங்க கிட்ட யார் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த மாவட்ட செயலாளர் யார்கிட்ட இருக்குது, செயற்குழு யார்கிட்ட இருக்குது அப்படின்றத பார்த்து டிசைட் பண்ணும். ஒருவேளை இப்படி நடக்குதுன்னு வச்சுக்கோமே, வேலுமணி அவர்கள்கிட்ட வெறும் எம்எல்ஏக்கள் மட்டும்தான் ஜாஸ்தியாக இருக்காங்க. அது போக அவருக்கு வந்து மாவட்ட செயலாளரும் சப்போர்ட் இருக்காங்க. பிஎஸ் கிட்ட பார்ட்டி டாக்குமெண்ட் இருக்குது, எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி செயற்குழுவும் அவர் சைடில் நிற்குது அப்படின்னா ரெண்டு பேருமே ஈக்குவலாக மெஜாரிட்டி காட்டுற மாதிரி இருந்தது அப்படின்னா சின்னம் யாருக்கும் கொடுக்கப்படாது. சின்னத்தை ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க எலெக்ஷன் கமிட்டி. இப்போ எக்ஸாம்பிள் நம்மளோட ஏடிஎம்கேயோட சின்னம் நமக்கு தெரியும் ரெட்டலை. அந்த ரெட்டலையை இபிஎஸ்க்கும் கொடுக்க மாட்டாங்க, வேலுமணிக்கும் கொடுக்க மாட்டாங்க. இதே மாதிரி தான் 2017 ஓபிஎஸ் வர்சஸ் இபிஎஸ் அப்படின்னு வரும்போது இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி மெஜாரிட்டி. ஒரு சைடு எம்எல்ஏக்கள் ஜாஸ்தியாக இருக்காங்க, இன்னொரு சைடு வந்துட்டு இந்த பார்ட்டி டாக்குமெண்ட்ஸ் ஆகட்டும் இல்லை பார்ட்டியோட முக்கிய முடிவுகள் எடுக்கிறவங்க எல்லாருமே ஓபிஎஸ் சைடில் இருந்தாங்க. அதனால் ரெண்டு பேருக்குமே 2017 பார்த்தோம் அப்படின்னா அந்த இலை, அந்த ரெட்டலை அப்படின்ற சின்னத்தை ஃப்ரீஸ் பண்ணிட்டு சின்னம் கொடுக்கப்பட்டது. இதெல்லாமே நடந்திருக்கு. ஸோ இப்படி பார்க்கும்போது நாளைக்கு சட்டசபை ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போகுது. ஏன்னா சபாநாயகர் யாரை ரெகனைஸ் பண்ண போகிறார், கண்டிப்பாக அவர் எம்எல்ஏக்கள் ஜாஸ்தியாக இருக்கிற வேலுமணியை ரெகனைஸ் பண்ணுவார். ஆனால் இவர்கிட்ட ஆர்கனைசேஷன் மெஜாரிட்டி நம்மளோட இபிஎஸ் கிட்ட இருக்குது அப்படின்னா அவர் எலெக்ஷன் கமிஷன் கிட்ட போய் இதை முறையிட்டு அவர் சைடில் மெஜாரிட்டி இருக்குது, எங்களுக்கு தான் சின்னம் வேணும் அப்படின்னு கேட்கலாம். ஸோ என்ன நடக்க போகுது, மெஜாரிட்டி யார்கிட்ட இருக்குது, மெஜாரிட்டி எம்எல்ஏக்கள் இருந்தாலும் ஆர்கனைசேஷன் மெஜாரிட்டி யார்கிட்ட இருக்குது. ஏன்னா இன்னைக்கு சபாநாயகரை இபிஎஸும் போய் மீட் பண்ணியிருக்காரு, வேலுமணி அவர்களும் சந்திச்சு பேசியிருக்காரு. என்ன நடக்க போகுது, யாருக்கு சின்னம் போக போகுது அப்படின்ற மாதிரி ஒரே பரபரப்பாக அரசியல் நிலவரம் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி வேறு அரசியல் நிகழ்வுகள் எதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், வேறு ஏதாவது டாபிக் அரசியல் ரிலேட்டடாக நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா அதை ப்ளீஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். டெஃபினட்டாக நம்ம அதை பற்றி பேசுவோம். இன்னொரு வீடியோவில் இதே மாதிரி அடுத்த ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். நன்றி.